நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்த இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஓசியா 4வது அதிகாரம் வசனம் 1. ஓசியா சாப்டர் 4 verse 1. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலேயே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னா, தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்துல இருக்கிற எல்லா மக்களோடும் தேவனுக்கு ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்றாரு. அதற்கு காரணம் என்னன்னு மேற்படியா அந்த வசனத்துல சொல்றாரு. அதேனென்றால் தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. அவர்களுடைய தேசத்துல உண்மையும் இரக்கமும் இல்லாம போயிருக்கு. எதனால் இப்படி ஆயிருக்குங்கிறத அந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த வழக்குண்டாயிருக்கிறதும் சரி, தேசத்துல உண்மையும் இரக்கமும் இல்லாம போறதும் சரி, அதற்கு காரணம் தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேவனை பற்றிய அறிவை மக்கள் இழக்கும்போது பிசாசானவன் அவர்களை வழிவிலக பண்ணும்படியான அநேக காரியங்களை கொண்டு வரான். இந்த புஸ்தகத்துல அநேக முறை தன்னுடைய மக்கள் தன்னை அறியாம இருக்கிறத நினைச்சு தேவன் அநேக வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. இதே அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது எப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தைகளா இருக்கு இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகறாங்க, அநேகருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. இப்படியாக தேவனை அறிகிற அறிவை அவங்க வெறுத்த போது அவர்களை ஆசாரியனாய் இராதபடிக்க வெறுத்து விடுவேன்னு சொல்றாரு. இங்க ஆசாரியன்னு சொல்லப்படும் போது லேவி கோத்திரத்தார மாத்திரம் இல்ல, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதின் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது யாத்ராகமத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு இல்லையா? அந்தபடி தேவனுடைய பணிகளை செய்யும் ஆசாரிய கூட்டமாக இஸ்ரவேல் ஜனம் அனைத்தையும் சேர்த்துதான் இங்க தேவன் சொல்றாரு. அவர்கள் தேவனை அறிகிற அறிவை வெறுத்தா அவர்களை தேவன் வெறுத்து விடுவார்னோ, தேவனுடைய வேதத்தை அவர்கள் மறந்த போது அவர் அவர்களுடைய பிள்ளைகளை மறந்து போவார்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட அவலமான நிலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருவதற்கு காரணம் தேவனை பற்றின அறிவிலிருந்து அவங்க வழிவிலகி போனதுனாலேயே. பலி அல்ல இருக்கத்தையும் தகன பலியை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்தபடியாக தன்னை அறிகிற அறிவுல தன்னுடைய மக்கள் நிலைத்திருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேல 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இப்படியாக தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்த சித்தமா இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த ஜனங்களோ அதை அந்நிய காரியமாக எடுத்துக்கொண்டு அவரை விட்டு வழிவிலகி போனவர்களாக விக்கிரக வழிபாடுக்கு பின்னாடியும் தேவனை விட்டு வழிவிலகி போகிற அந்நிய காரியங்களுக்கு பின்னாடியும் போறாங்க. இப்படியாக போகும்போது அவங்க தேவனை அறிகிற அறிவை இழந்தவர்களாக காணப்படுறாங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி மாடு தன்னுடைய எஜமானையும் கழுது தன்னுடைய முன்னனையும் அறிந்ததாக இருக்கு. அப்படி விலங்குகள் கூட தனக்குரியவர்களை அறிந்திருக்கும் போது தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அவரையே அறியாம உணர்வில்லாம செயல்படுறாங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லியிருக்கிறாரு. இன்னும் வேதத்தின் அநேக பகுதிகள்ல தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தம்மை அறிகிற அறிவை விட்டு விலகும் போதெல்லாம் எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. இந்தபடியாக அன்றைக்கு இருந்த மாம்சத்தின் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நமக்கும் தேவன் தம்மை வெளிப்படுத்தும்படியாக வேதத்தின் தொகுப்பை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களை காட்டிலும் வேதத்தின் முழுமையும் கையளிக்கப்பட்டிருக்கு. நாம எப்படி இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவை கண்டடைபவர்களாக இருக்கிறோமா, இல்ல தேவனை அறிகிற அறிவை விட்டு விலகி போனவர்களாக இருக்கிறோமா? அதை நிதானிச்சு பார்க்க வேண்டிய காலமாக இது இருக்கு.
அவர்களை காட்டிலும் தேவன் நமக்கு தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்துகிற வேலைகள்ல நாம் அவரை அறிந்து கொள்கிற உணர்வோடு இருக்கிறோமா? அவரை அறிந்து கொண்டா மாத்திரம்தான் நமக்கு ஜீவன் இருக்கும். நம்முடைய ஆத்துமாவை மீட்பதற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அன்றைக்கு அந்த ஜனங்கள் மறந்த போது அவர்களை வெறுத்து விடுவேன்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு தேவன் கிருபையாக நமக்காக பொறுமையா காத்திருக்கிறாரு. நாம் அவரை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய தேவ தயவானது நம்மை நெருக்கி ஏவுது. அப்படியாக நம்மை நெருக்கும் போதாவது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாம அவரை அறிகிற அறிவை கண்டடைந்து அவருடைய கட்டளைகளின்படி வாழ்பவர்களாக இருக்கணும். அந்தபடியா இல்லாம நாமும் நம்முடைய வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணி அதை அறிகிற அறிவிலிருந்து விலகி போனோமே ஆனால் நம்முடைய ஜீவனை நாமே நஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். தேவன் நமக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறாரு. அதுல நாம எதை பற்றி கொள்கிறோங்கிறது நம்முடைய கைகள்லயே இருக்கு. தேவனை அறிகிற அறிவை கண்டடையும் போது நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், மெய்ஞானத்தை சுதந்திரிக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இப்படியான பாக்கியத்தை ஒதுக்கிட்டு நாம இந்த உலக காரியங்களை பற்றுக்கொள்ளுங்கிறதுக்காகவே பிசாசானவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக காரியங்களை முன்வைக்கிறான். அப்படியான இச்சைகளுக்கு நாம தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டாகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவை விட்டு விலகி அநேகருடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அடிமைத்தனத்துல சிக்கொண்டு போனாங்க. ஆனா இன்றைக்கு நாமோ அந்தபடியான காரியங்களை செய்த நம்மை நாமே பாவம் என்னும் அடிமைத்தனத்திற்குள்ளார சிக்கொண்டு போகாதபடி பார்த்து கொள்ளணும். அப்படியாக இருந்தால் மாத்திரமே நமக்கு பிழைப்புண்டாகும். அந்தபடி தேவனை அறிகிற அறிவை லக்காக கொண்டே நாம செயல்படுபவர்களாக இருக்கணும். இதை அறிந்து கொண்டு அறியாமையை விட்டு விலகி தேவனை அறிகிற அறிவை கண்டடைய அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள் உம்மை அறிகிற அறிவை விட்டு வழிவிலகிறது போல நாங்க ஒரு நாளும் உம்மை அறிகிற அறிவை விட்டு விலகக்கூடாது தகப்பனே. ஆம் ராஜா, உம்மை அறிகிற அறிவே எங்களுக்கு நித்திய ஜீவனாக மெய்ஞானமாக இருக்குங்கிறத அறிந்து கொண்டு உம்மை பற்றி கொண்ட உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக நாங்க இருக்கணும் ராஜா. அப்படியாய் உம்மை அறிந்து கொள்வதே ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் எங்களை நடத்தும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்பவர்களாக உம்மோடு ஐக்கியப்படுபவர்களாக நாங்க காணப்படுவதற்கு தேவரீர் எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.